மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேம் சேஞ்சர் மூவி ரிவ்யூ பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். கேம் சேஞ்சர் மூவி இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, ஒரு 3-4 படத்தோட காம்பினேஷனாக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட இன்ட்ரோவை பற்றி சொல்லி ஆனோம். குறிப்பாக ட்ரெயின்லேருந்து அப்படியே இறங்குவாப்பில் அப்புறம் ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறம் வந்து நேராக 4 குற்றவாளிகளை என்ன பண்ணுவார், கட்டி போட்டுருவார் ட்ரெயினில். அதுக்கப்புறம் ஏதோ ஹெலிகாப்டருக்கு தரையில் இருக்கிற மாதிரி இறக்கி அதெல்லாம் கட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் சாங் வரும். சாங்குக்கெல்லாம் வந்து ரொம்ப செலவு பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கதையில் மியூசிக் அங்கங்கே கூஸ் பம்ஸாக இருக்குது. சில இடத்துல வந்து அது நல்லாவே தெரியுது. கூஸ் பம்ஸ் ஆக்சுவலி எல்லாருக்குமே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர எமோஷன்ஸு இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் வர அவங்க அப்பா அம்மா வந்து ராம் சரணோட அப்பா வந்து எப்படி இருந்தார், அஞ்சலி எப்படி வந்து பேரலைஸ் ஆனாங்கன்ட்டு ஒரு மூமெண்ட் காட்டுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் எமோஷன் கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ராம் சரணோட ஆக்டிங் பற்றி சொல்லி ஆனோனுங்க. ராம் சரணோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது இந்த படத்தில். குறிப்பாக அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து நான் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யாருன்னா, இந்த படத்தில் நடித்த எஸ்ஜே சூர்யா நடிப்பு அரக்கனுங்க. அவர் தாங்க இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரமே அவர் தான். நடிப்பாரக இருந்தாங்க. அந்த ஒரு சில டைலாக்லாம் வரும், சும்மா மினிஸ்டர்ன்ட்டுலாம். அப்போ அவர் ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுப்பாரு பாருங்க. அதை பார்த்தா நமக்கே அப்படி தோணும், நான் அந்த மனுஷன் இப்படி வச்சிருக்காப்புல அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் சும்மா மிரட்டி விட்டுருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நடுவில் அங்கங்கே கிரிஞ்சு காமெடி ஒன்று வரும். அதெல்லாம் பார்க்கும்போது அழைச்சா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தோணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு பாசிட்டிவிட்டி எஸ்ஜே சூர்யாவோட அண்ணன் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அங்கங்கே வந்து கரெக்டாக வந்து கதை ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கிற நேரத்தில் அங்கங்கே ஒரு காமெடி பண்ணி அப்படியே மொட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சொல்லி அப்படியே வந்து அதை தட்டி தூக்கிட்டு போயிடும். இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த கேரக்டர் அந்த எஸ்ஜே சூர்யாவோட அண்ணன் கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸுக்கு தாங்க இருக்கிறதுலே அதிகமான செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேக்ரவுண்ட் லொக்கேஷனும் ஒன்று அவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, லாஸ்ட்டாக அந்த சில எலெக்ஷன் ஓட்டிங் கவுண்டர் நடக்கிறப்போ சில விஷயஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரியாலிட்டி சம்மந்தமாக இருக்காது. மற்றபடி ஓகேங்க படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு 3-4 படத்தோட காம்பினேஷனுங்க. அவ்வளோதான் இந்த படத்தோட கதை. மற்றபடி இந்த படத்தை யாருக்காக பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரணுக்காக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் ஒரு 3 படத்தோட காம்பினேஷனுங்க. அது என்ன படம்ன்ட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னா, 5க்கு ஒரு 3.9 ஸ்டார் கொடுக்கலாங்க. அவ்வளோ அளவுக்கு வந்து இந்த படம் ஒர்த்து தான். ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் மூவி, அவ்வளோதாங்க. நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் பாய். நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய் பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் பாய்.